இவன் காலைல ஜாகிங் போற சீனா மாதிரி வரான். ஜாகிங் ஓடுற மாதிரி ஓடலடா, ஏதோ 3D ஓடுற மாதிரி ஓடிட்டு. இவ்வளவு பெரிய இடத்துல மூணு கக்கூஸ் தான் இருக்கா? மிளகா ஆல்வேஸ் வரைக்குமா? ஹாய், இன்னைக்கு அதாவது 10 பேர் கொண்ட எங்கள் டீம் வந்து கேல் போயிட்டு சுற்றி பார்க்க போகிறோம். நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, நிறைய விஷயம் செய்ய போகிறோம், நிறைய சைடுகள் செய்ய போகிறோம். என்னன்னா நான் தான் போயிட்டு ஒரு 4 பேரை ஏற்றணும். அதுதான் பெரிய தலைவலி. எத்தனை பேர் டைமுக்கு வருவாங்கன்னு தெரில. கரெக்டாக நம்ம போகும்போது தான் வந்து இரு மச்சான் வரேன், இருறா கொஞ்ச நேரம் அப்படின்னு வாங்க. பார்ப்போம் இன்னைக்கு எத்தனை பேர் கரெக்டாக டைமுக்கு வருவாங்கன்னு. சொல்கிறாங்க வெயிலுக்கு சன்ஸ்கிரீன்லாம் போட்டவன் நல்லதுன்னு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 7:14. நான் இந்த வீட்டுக்கு வரேன்னு சொன்னது 7:15. கரெக்டான டைம் வந்துட்டேன். இந்தமாரி இப்போ ஒவ்வொரு ஆளையும் இப்போ அடுத்து 7:30 மணிக்கு ஒரு 2 பேரை ஏற்றுறோம், 8 மணிக்கு ஒரு ஆள் ஏற்றுறோம். அதுக்கப்புறம் நேராக நம்ம கிளம்பி போகணும். பார்ப்போம் யார் இன்னைக்கு லேட் ஆகுறாங்க. ஆளே லேட்டு. எல்லாத்தையும் எப்படி ஏற்றி எப்படி போய் காரை சேர்க்க போகிறேன்னு எனக்கே தெரில. ஒவ்வொருத்தனும் என்னென்ன டைமில் வர போகிறான்னு எனக்கே தெரில. வராங்க ஐடியா செஞ்சு. ஏன் லேட்டு சொல்லுங்க? ஏன் லேட்டு? ஏன் லேட்டு? ஏன் லேட்டுங்கிட்ட எத்தனை மணிக்கு ஏத்துறேன்னு சொன்னாங்க? எத்தனை மணிக்கு நீ வந்த? 7:20. 5 நிமிஷம் லேட்டு. முதலே லேட்டு. இந்த தெருல மற்றவங்களாம் என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்த்துட்டாங்களான்னு தெரியல. அடுத்ததான் 2 பேரும் ஒரே வீட்டில் எடுத்து போகிறோம். வராங்க. இது மட்டும் வருதா? வணக்கம். ஹலோ, குட் மார்னிங். வாங்க அங்கே கேச்சுக்கோங்க, திறக்கலாம். ஐயோ, இவன் காலைல ஜாகிங் போகிற சீனா மாதிரி வரான். இன்னும் 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ளேருந்து வராங்கன்னு தப்பா நினைக்காதீங்க. அவங்க கணவன் மனைவி. வாங்க டைம் பண்ணிட்டாங்க. இஷா மட்டும்தான் சட்டை. முதல் லேட்டு, 2வது ஆள் ஓகே, 3வது ஆள்லாம் இப்போ எனக்கே கன்ஃபார்மாகவே தெரியும் அவன் லேட்டாக தான் ஆக்குவான்னு. அவன்லாம் ஏஞ்சி வந்துட்டானா அதெல்லாம் அதிசயம், உலக அதிசயம், 8வது அதிசயம். சங்கரை கூட்டி வந்து பாட்டு எடுக்க வச்சிடலாம். பார்ப்போம், கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா அவன் இப்போ ஏஞ்சிருந்தா கூட ஏதோ ஏற்றுக்கலாம். 6:30 மணிக்கே அவன் மெசேஜ் அனுப்பிச்சிட்டான் குரூப்பில், ஏஞ்சிட்டாராமா காமிச்சிக்கிட்டாரு. இப்போ பார்ப்போம் வீடியோ. உங்களுக்கு என்ன யாராவது கால் பண்ணி பாருங்கடா. கால் பண்ணுங்க. கால் பண்ணி ஸ்பீக்கர் என் ஃபோன் தான்டா வீடியோ எடுக்குது. உங்ககிட்ட வீடு திறந்து தான் இருக்கு. நேராக போயிட்டு பொழிச்சு 4:30 வீடு திறந்துருக்காங்க. அம்மா முடிச்சிருந்தாங்கன்னா ஓன் அடிச்சு கூட யாருக்கும் தெரியலையா? என்னடா பண்றான்? செஞ்சிட்டான்டா டே. The person you called is unavailable. Please leave a message after the beep. வந்துட்டானா? என்ன கோயில் போற மாதிரி வரா? எல்லாரும் டைமுக்கு போறோம். எனக்கு பயமா இருக்கு. அங்க போய் செஞ்சிருப்போம். அங்க போய் தாமே தூங்கிட்டான். நான் டெய்லிக்கு வேலைக்கு போறேன். இந்த நான் இன்ஸ்டானா அவளை இன்ஸ்டானா. அம்மாடா. அம்மா. அதெல்லாம் ஒரு நாள் அசம் தானே செய்யணும். வீட்டுக்கு ஒரு மருமக இருந்திருந்தா நேரம் அந்த மருமக செஞ்சிருக்கோம். பண்றது வேலையிட போகுது. ஐயோ அதான்டா. இதுக்கு வெள்ளனே ஏஞ்சி 10 நிமிஷம் கழிச்சு தான் காட்டிக்குள்ளே ஏறான். இது அவன் தூங்கிட்டே இருந்திருக்கலாம்ல. ஆமா ஒன்னும் வழங்க, கிட்ட வந்து பேசு. ஆகி போயிட்டு வா. Okay, good job. Thanks. எல்லாம் ஒன்று மாரி ஒண்டியா விளையாடுப்பாங்க. அம்மா பாடுறா கஷ்டப்பட்டு தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு சாம்பிராணி செய்யறாங்கடா. வீட்டுல ஒரு மருமக இருந்திருந்தா செஞ்சிருக்கோம்லடா. இவன் ஜாகிங் ஓடுற மாதிரி ஓடலடா, ஏதோ 3D ஓடுற மாதிரி ஓடிட்டு. வீடியோ பார்த்துட்டு கேட்கறானா டே.
என்ன மருந்து மண்ணில எடுத்துட்டு இருக்கியா எடுத்துட்டு இருக்கா ஃப்ரீயா பெனடால் சாலிபிள் நீங்களே டாக்டர் சளி மருந்து காய்ச்சல் மருந்து இல்லையா அந்த ஹாஸ்பிட்டல் கிடைச்சிங்க கொஞ்சம் மருந்து மச்சான் எனக்கு நிறைய மாத்திரை இருக்கு. எல்லா மருந்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சா ஏய் நம்மளுக்கா ஓ சொட்ட விழுது கைஸ் ஒரு நாள் சொட்ட விடுவோம் ரொம்ப யோசிச்சு அப்படிதான் அந்த இடத்துக்கு வளையுங்க பிள்ளைங்க சரியா வீசுங்க. அதுல அவருக்கு அவரு கைட் பண்ணிருக்கோம் நீ பங்களா காரணம் பங்களா அடிக்கிற மாதிரி இருக்கு என்ன ஃப்ரேம் வைக்கிற நீ லூஸ் இருந்துச்சு அந்த ட்ரெயின் திரும்ப போகுது அது அப்படியே விஜய் ட்ரெயின் திரும்பிச்சு நீயும் தெரிஞ்ச உன் கூட சேர்ந்து 20 பேரும் தெரியுறாங்க ஆள் இல்லாத வந்திருக்கோம் இந்த சைடு எடுத்துக்கலாம். டிரைவர் மாதிரி இருக்குமே ஐடியா கொடுக்குது பாரு சரி எப்படிலாம் வளையும் அது அப்படியே அந்த அந்த ட்ரெயில் பெட்டி வலியும் போது அவர் அப்படியே ரிவீல் ஆகுது முத வளைஞ்சிங்க போல நீங்க. நான் வந்துட்டேன் ஹோட்டல் என்ன டீ தோசையா உனக்கு என்ன எடுக்கிறேன் வெஜிடேரியன் மட்டும் எடுக்கலையா? வேற கிடந்து அழுது போயிடும் டேய் பாக்குறீங்களா வெண் பூக்கள் புளி குழம்பு இருக்குடா இனிக்காதா இனிக்காதுடா அப்படி அது பொங்கல் பொங்கல் சீனி சக்கரை பொங்கல் போட மாட்டேன் வெண் பொங்கல் இது ஊர்ல சாப்பிடுறேன் நீங்க சொல்றது பொங்கல் பொங்கலுக்கு செய்யணும் இதான் உங்க பிரேக்ஃபாஸ்டா சுகர் வச்சுக்காதீங்க எதுக்கு ஆனியன் தோசை கேட்டேன் நிறைய ஆனியன் சாப்பிட்டேன் கொட்டிருந்ததுடா அது burger சாப்பிட்டா சவுறு கொட்டுவேன் ஐயோ நல்லா எங்க மச்சான் ஒன்று சொல்லணும் ஆனா இங்க சொல்ல முடியாது அப்புறம் சொல்றேன் அப்புறம் சொல்றேன்டா ஏன்னா இப்ப இங்க சொல்லக்கூடிய இடம் முக்கியமான விஷயம் ஆனா இப்ப சொல்லணும்னா தோணுது நான் இப்ப சொல்ல மாட்டேன் சொல்லட்டா உங்களுக்குலாம் ஓகேயா எவ்வளவு கேட்டோம் என்னது நல்ல வர ஜட்டி பண்ண மாட்டியா இல்ல கக்க போக மாட்டேன் கக்கா வச்சு என்ன பண்றது எனக்கும் அது ஒண்ணா போலாம் இதுக்குதான் போய் கேட்டேன் இட்லி சாப்பிட எல்லாரும் ஆரம்பத்துல எல்லாம் வந்தோடனே ஹாய் ஹாய் நீங்க மறுபடியும் ஏன்டா ஞாபகப்படுத்துறேன் திருப்பி ஆய் ஞாபகப்படுத்துறேன் இதை பார்த்தோடனே திருப்பி போனதெல்லாம் திருப்பி ஆசை இருக்கிறான் நல்ல எனக்கு முதல் ஆய் போனோம் இப்ப வந்துட்டு என் நண்பனுக்கு ஆய் போனோம் வாங்க மேப்ல டாய்லெட் எங்க இருக்குன்னு பாப்போம் நம்ம வந்து உனக்கு ஆய் போனோம் நம்ம வந்து இங்க இருக்கோம் மெயின் என்ட்ரன்ஸ் மெயின் இங்க இருக்கும் இப்படியே போனோம்னா அருகாமையில இருக்கும் டாய்லெட் தான் இருக்கு மொத்தமே இவ்வளவு பெரிய இடத்துல மூணு கக்கூஸ் தான் இருக்கா ஓ மை காட் 1 2 3 நான் போயிட்டு இருக்கும்போது நம்ம இங்க போறோம் இங்க ஒரு இடத்துல போயிட்டு போறேன் இங்க போலாம் நம்ம வந்திருக்கிறது பேர்ட் பார்க் பேர்டிங் கக்கூஸ்ல போவோம் ஒரு வே சொல்லுவான் நமக்கு தேவை ஆய் போறதுக்கு நமக்கு தேவை வந்து ரெண்டே விஷயம் ஒரு ஸ்பேஸான ஒரு இடம் இல்ல டிஷ்யூ நல்ல ஸ்பேஷியஸான ஒரு இடம் தண்ணி ரெண்டுமே இருந்தா நல்ல நிம்மதியா போலாம் குளம் அதாவது கண்டுபிடிச்சிட்டா குளத்தை கண்டுபிடிச்சிட்டா நீ ஆடி போற இடம் அது டோக்கன் எடு நின்று இருக்காங்க தண்ணி ஊத்துறத பாக்கவே எனக்கு வருதுடா ஏய் வேற ரொம்ப உண்டா
தெரியல அவனுக்கு பழகட்டோம்ல, நாலு பிள்ளை அவன் பிள்ளைக்கு எப்படி பிரிச்சு கொடுப்பான். மாமச்சான் அப்படிங்க இல்ல, அது ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி யாரு கொடுக்கணுமோ அவங்க தான் கொடுக்க முடியும். ஸ்டார்டிங் முத வாட்டி செய்யும் போது கதையாதான் பொறுமனே பொறுமதி இப்படிதான் இருந்துச்சா இருந்துச்சு அங்க இருக்கா. ஓகே, நாங்க இன்னைக்கு என்ன பண்ண போறோம்ன்றது வந்துட்டு சந்தோஷமா இவர் பெரிய அர்ஷத் கான் பக்கத்துல கையில நிக்குமா அவ்வளவு ஃப்ரெண்ட்லி இல்லப்பா. கத்துறீங்க பச்சை பண்ணலடா கீழே போட்டான்டா. ஒன்னொன்னா சாப்பிடலாம், ஒரு வாய் தான் இருக்கு. அது தோல் சாப்பிட்டு இருக்கிறா. அது தோல் சாப்பிடாது, அப்புறம் போவாது. அது கேட்டா மண்டே போ போட்ட மயிலு 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 கை போட்ட மயில் 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 be pretty but I have an attitude. படிச்சு அடுத்ததுக்கு போயிட்டு எல்லாம் போயிட்டாங்க. நீ நல்லா கத்துது. அந்த answer அழகா படிச்சிருக்கேன். நீ நல்லா கத்துறமா காசுடா காசா இதுதான் highlight. கைஸ்கின் அதே வழியா வேலை போறியா? 3 இல்ல ரூபாய் வேலை இன்னுமே 6 வழி தான். ஆமா கையில ஒண்ணு போயிடுச்சு. சாப்பாடு சரி பாருங்க பால் இருக்கானே அடிச்சுக்காதீங்கடா. தட்டுக்குள்ள போதும் கையெல்லாம் குத்துதுடா. வந்துட்டானுங்கடா காதுல கத்துறானு. பொண்ணு கதலா எங்க இருந்து வராங்க தரணும். கண்ணில் குத்திய போயிடும். கிடைக்கிறியா என்ன பேரு அது பேரு வாங்கிக்கடா அங்க போங்கடா. அந்த பிள்ளைகிட்ட கட்டுங்க. அந்த பிள்ளைகிட்ட கட்டுங்க. கை கொஞ்சம் கிட்ட கொண்டு வாங்க. கச்சா பண்ணியா கொத்திரும். நீ என்ன எடுக்கிறியா இல்ல அதோட எடுக்கிறியா? போனேன் போயிட்டான். கீழே போட்டிருப்பேன் கொஞ்ச நேரத்துல. அது எல்லாம் சூழ்ந்துட்டாங்க கொஞ்ச நேரத்துல. அதே ஐட்டம் அப்படின்னு தலையில வந்து உட்காந்துச்சு. அது எப்படி கொட்டிச்சு? நீ அவர் ட்ரீட் பண்றல அது மேல உட்கார வை. எல்லாருக்கும் தெரியும் வந்துருக்குன்னு.
வந்துருச்சு போயிடுச்சு ஒரு விஷயம் முடிச்சு இன்னைக்கு ஓகே தடிக்க போகுது ஏய் இவன் கூப்பிடுறாங்களா மேல நில்றா பேபி கைய மட்டும் காமிங்க வருதா முடிச்சிடாதீங்களா கை மட்டும் இருக்காங்க அது பயப்படுது முதல்ல இருந்து நீங்க இங்க வந்து மூஞ்சி கிட்ட நில்லுங்க காட்டாத இங்க வந்து நில்லுங்க இங்க வந்து நில்லுங்க இங்கல இருக்கு அவங்கிட்ட எடுத்து போ கமான் ஓய் ஆ ஓகே இப்ப வருவாங்க பாரு இப்ப வருவாங்க பாரு. நீங்க லாவலாதீங்க வருதான்னு இல்ல இல்ல பாப்போம் ஒருத்த பாக்குறான் அவன் வந்துட்டானா எல்லாரும் வந்துருவாங்க ஏய் வேணுமா வேணாவா ரொம்ப பிடிச்சிச்சு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிங்க இல்ல இல்ல வெயிட் பண்ணுங்க டிஸ்கஸிங் நடக்குது இப்ப அவன் வருவான் பாருக்கா ஆனா பாருங்க ஓகே ஓகே நான் குடிக்கிறேன் அழகா இருக்கு சாயம் பண்ணுவாங்க நான் அது பால் எடுத்துறேன் ரெண்டு பேரும் சத்து முடிச்சு அவ்வளவுதான் என்னது பேசிக்குதுங்க சரி சரி முடிச்சுனா No, what do you say to see a pretty baby? Alright, that's how. Should be a chance of டப்பிங் பண்றீங்களா என்னடா right here. Okay, now I have a question for you. How are you laughing? இவாடி பேசிடுச்சு This sort of bird we can call naturally not in center of America. Terrapin and also max. ஏய் பந்தய அடிக்க நம்மளோட ஆளு ஐயோ அப்ப நீங்க டாமி நீங்க தான் டாமிடா நாங்க தான் பாப்பாய் ஏய் கீழே போட்டான்டா டாமி 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 போடா என்ன தொங்கிருச்சு ஏ டாமி எந்திரியே ஏய் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண தெரியாது உங்களை பெரிய சீட்டிங் பண்ணுதுடா உங்க குருவி ஓ ஓகேடா நடுல தங்கல் நம்ம வந்துட்டு இவ்வளவு அற்புதமான ட்ரிப் அரேஞ்ச் பண்ணிட்டு It was really good. We all really enjoyed. பாராட்டுறீங்க கலைஞர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு I thought to appreciate you. உங்களை மகிழ்விக்கலாம் என்று நினைத்தேன். அதாவது வந்துட்டு உங்களுக்கு பேர்ட் இந்த மாதிரி விஷயம் பேர்ட்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு நீங்க தாராளமா வந்து பாக்கலாம். சோ இப்போ வந்துட்டு நார்மலி வந்து பேர்ட் பார்க்க வந்து யாரு வரும்னு பாத்தீங்கன்னா அந்த பேர்ட் வந்து பாத்துட்டு அந்த பேர்ட் என்ன இந்த பேர்ட் பேர் என்ன இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன இது எங்க வந்து எவ்வளவு ஆக்டிங் ஆமா இருக்கு இன்னும் எவ்வளவு இருக்கு பேர்ட் பார்க்க வந்து ஆக்சுவலா வந்து அப்படிதான் பாக்குறோம். நாங்க எப்படி தெரியுமா பார்த்தோம் வந்தோம் இதனால செத்து போன மாதிரி இருக்குது பேர்டு பீடாது இந்த கலர் நல்லா இருக்கு இந்த கலர் நல்லா இல்ல இது நான் இவ்வளவு பெருசு இருக்கு இது நான் இவ்வளவு சின்னதா இருக்கு இது பேர்ட்ரா அந்த மாதிரி சொல்லி அடைச்சிட்டு இருக்கோம் முடிச்சுட்டு போயிட்டோம். சோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு எங்களை மாதிரி காக்கியா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்க இங்க வராதீங்க வேணாம். உண்மையிலே விரும்பி விரும்பி பறவைகள் விரும்பினா நீங்க நெருங்கி புள்ளினங்கால் புள்ளினங்கால் பாட்டை போட்டு ரிலீஸ் பண்ணிட்டு போலாம். இல்ல இந்த மாதிரி தான் முடியாது. தேங்க்யூ பிரியா நான் அற்புதமான ட்ரிப் எங்களுக்காக அரேஞ்ச் பண்ணது பிரியா. GT all day.
இந்த குழந்தை மூஞ்சி பாத்தீங்களா ரசிச்சு கரெக்ட் எடுத்துருங்க இந்த மூஞ்சி என்ன சாப்பிட போறது நீ மேல சோறா நாங்களாம் என்ன நான் 40 நிமிஷம் இல்லவே இல்ல இப்பதான் வழி என்ன சொன்னா ஒரு நாள் மேல போய்கிட்டு அதான் 40 நிமிஷம் வெளியே வரேன் 40 நிமிஷம் வழி சரி வாங்க நீ போய் கேட்கவா 40 நிமிஷம் நம்மளுக்கு ஒரு 30 மினிட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் கழிச்சு மிளகா ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம் இப்பதான் சாப்பிட போறோம் பேர்ட் பார்க்க செம்ம டயர்டு சொல்றேன் இப்பதான் 40 நிமிஷம் கழிச்சு சாப்பிட போறோம் மிளகா ஆல்வேஸ் வரைக்குமா மிளகா வரைக்கும் சினி இனிக்கும் அப்படின்னு கேட்டேன் அப்புறம் என்னன்னு கேட்டேன் அப்புறமா அப்படி என்னன்னு கேட்டாங்க அப்படி என்னவா சிக்கன் தண்டூர்ல ஒரு மாதிரி செய்வான் விஷயம் தெரிஞ்சுங்க அவன் சும்மா எதுவுமே சாப்பிட மாட்டான்டா ஆமா தொட்டுக்க வச்சு மாட்டேன் தொட்டுக்க வச்சுக்க மாட்டான் வச்சுக்கிறது தான் தொட்டுக்குவான் உரப்பா சாப்பிட்டு உள்ள போய் வயிற்று கலகுதான் கோதையில் மாரி அச்சா இருந்தா அங்கே போட்டு போச்சுட்டு வந்துடும் அகில மட்டும் என் டீம்ல விட்டுருங்க அகில தாமின் எப்படா பிரதர்ஸ்ல ஒரு குரூப் என்னடா அது டீம் பிரிப்போம் இதுக்கப்புறம் எஸ்கேப் ரூம் போக போறோம் அதுக்காக டீம் பிரிக்க போறோம் இலை 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 பிரிக்க சாப்பிடும்போது யாரும் பேச முடியாது நீ தான் பிரிச்சுட்டு இருக்க